ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து இதை பார்த்தோம். இப்போ திரும்பவும் போய் டேபிளையே ஸ்ப்ளிட் பண்ணுறது பார்ப்போம். எஸ் ரைட்டர் ரைட்டுன்னு கொடுத்தாலே இது வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம், புதுசாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே அட்டெண்டன்ஸ் இது மாதிரி க்ரியேட் பண்ணிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ போயிட்டு என்ன பண்ணோம், டேபிள் டூல்ஸ் எடுக்கிறோம். டேபிளில் போகிறோம், இன்சர்ட் டேபிளில் இன்சர்ட் பண்ணுறோம். எத்தனை வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 5 காலம், 5 6 காலம் என்னமோ வச்சுக்கலாம், 6 காலம் வச்சுக்கலாம். ரோஸ் வந்து ஒரு 10 ரோ வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட், 10 ரோ வச்சுக்கலாம். பாக்கி ஒன்றும் இல்லை. இதை இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், நேம்ஸு, ஸ்டூடெண்ட்டு நேமு, அதை நான் வெறும் நேமுன்னு போடுறேன். இங்கே பாருங்கள், நேம்ஸு. ஃபஸ்ட்டு வீக்கு சண்டே, என்ட்ரு மண்டே, என்ட்ரு டியூஸ்டே, அந்த டே எல்லாம் வரும் ஈஸியாக. டியூஸ்டே, வெனஸ்டே என்ட்ரு வரேன், தேர்ஸ்டே அதுவும் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே வந்துடும் ஸ்டூடெண்ட்டு. இப்போ இதை அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், பெருசு சின்னது பண்ணுறது. இதை வேணால் கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். போல்டு பண்ணி சைஸை கொஞ்சம் குறைச்சி, ஒரு 11 குறைச்சி, இங்கே பாருங்கள் 11 குறைச்சி இதை கொஞ்சம் தள்ளி விட்டுருவோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் 11 குறைச்சி, இந்த இதுக்கு வரல, சரி இருந்துட்டு போட்டோம். இதை வந்து எல்லாமே 11 ஆக்கிடுவோம். 11 ஆக்கிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம், சென்ட்ரு. இப்படி போயிட்டு செல்லை வந்து சென்டராக வச்சுக்கிறோம். இதை போயிட்டு சென்ட்ரு கொடுத்துரும். ஓகேங்களா, அது செஞ்சிடறோம். கலர் கொடுக்கணுன்னா அப்புறம் கலர் கொடுத்துக்கலாம், அது அப்புறம் செய்யலாம். இப்போ வந்து நேம்ஸ் வந்து ராமா, அவங்களாம் எப்போ சண்டே கிளாஸ் கிடையாது. இதை எடுத்துருவோம், இதை இப்படி கொண்டாந்துருவோம். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இங்கே போட்டுருவோம், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இங்கே போட்டுக்கலாம் ஸ்டூடெண்ட். தேர்ஸ்டே, ஃப்ரைடே, டே வந்தோடனே என்ட்ரு ராமா, சுதா. இந்த 4 ஏரோ இங்கே பாருங்கள், 4 ஏரோவை பயன்படுத்தி மேலே போகலாம், கீழே வரலாம், இங்கே வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே தான் போக முடியும். சுதா, மாலா, கலா, என்ட்ரு கொடுத்தேன் பாருங்க, அதே காலத்தில் தான் போகுது. அண்டு கொடுத்துக்கிறேன், அண்டு கொடுத்துட்டு கீழே கலா, வாணி, ஏரோ 4 கீயை பயன்படுத்திக்கோங்க. வாணி, மதி, ஆர்த்தி, சுதா தான் கொடுத்துட்டோமா. யாழினி, கீழே பிரேமா, நந்தினி. இப்போ எனக்கு வந்து இதுக்கு கீழே ஒரு 4 ரோ வேணும். அப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ரோ ஆட் பண்ணுறேன், ரோ இன்சர்ட்டு கொடுக்குறேன். அது எத்தனை கேட்குது, எனக்கு ஒரு 5 வேணும்னு வச்சுக்கோங்க. இதோ பாருங்கள், 5, 6 வேணும்னாலும் வச்சுக்கலாம், 5 6 வச்சுட்டு எனக்கு என்ன ஆஃப்டர், இந்த நந்தினிக்கு ஆஃப்டர் வேணும். வந்துருச்சிங்களா, பிஃபோர்னால் அதுக்கு முன்னாடி வரும். இப்போ எனக்கு ஆஃப்டர் தான் வேணும். 6 ரோ வந்துருக்குங்க பாருங்கள், 6 ரோ. அடுத்தது வந்து டி, தாரா. அடுத்தது வந்து யுவராஜ், சுருதி, கங்கா. அடுத்து வந்து
அடுத்து வந்து டி கிருத்திகா சின்ன இதுதான் ஸ்டூடெண்ட். இப்போ டேபிளை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன். அப்படி இல்லைனாலும் ஃபைலுக்கு போயிட்டு சேவ் எஸ் கொடுங்க, அல்லது கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. ஏதோ ஒன்று டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிப்போம் ஸ்டூடெண்ட். என்ன பண்ணிக்கலாம், டேபிள் ஸ்ப்ளிட்டுன்னு போட்டுருவோம். டேபிளே ஸ்ப்ளிட்டு, ஓகேங்களா? அது கொடுத்துட்டேன். இப்போ இதை வச்சா நான் 2-3 காமிச்சிடலான்னு இருக்கேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், அது மாதிரிலாம் இது வராது ஸ்டூடெண்ட். இப்போ வந்து ஏதோ ஒரு மார்க்கு போட்டுக்கிட்டே வாங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த ஆரோ அல்லது டேபு 75 35 45 95 அது மாதிரி போட்டுருவோம். அடுத்து இங்கே தான் வரும். இப்படி இதையே மாற்றி மாற்றி போட்டுக்க வேண்டியது தான் ஸ்டூடெண்ட். அப்படி போட்டுட்டு இங்கே வந்து 65 டேபு போட்டு 45. அடுத்தது இதை ரெண்டையும் இங்கே போட்டு, எக்ஸாம் பர்பஸில் இருப்போம் நம்ம, அதனால் வந்து நம்ம இப்படி தான் செஞ்சு ஆகணும், வேறு வழி கிடையாது. அடுத்து வந்து இங்கே வந்து 95 85 95 95 75 46 65 35. இப்போ என்ன பண்ணணும், இது 3ஐயும் எடுத்து நீங்களும் இதே மாதிரி பண்ணிவிடுங்க ஸ்டூடெண்ட். அதுதான் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் இதை தானா அப்படின்லாம் அங்கே பார்க்குறதுக்கு ஆளே இல்லை. குயிக் மோஷனில் நீங்கள் எப்படி முடிக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவை ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். எப்படி இருக்குன்னா அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இதெல்லாம் உள்ளுக்கு நீ இது பண்ணி அப்படியே போட்டுடணும். அடுத்தது வந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி இங்கே போட்டுக்காங்க ஸ்டூடெண்ட். ஆனால் உடனே வரத்துக்கு அதில் ஆப்ஷன் இருக்குது, வேர்டில், இதில் இல்லை ஸ்டூடெண்ட்டு. இப்போ என்ன பண்ணுவோம், இது பிளாக்லாம் கொடுக்க போகிறதுல சென்டர்லாம் இதை வேணால் சென்டர் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இது அனைத்தையும் செலக்ட் பண்ணி இங்கே பாருங்கள், ரைட் கிளிக் கொடுத்து இதை பாருங்கள், செல்லை நான் என்ன பண்ண போகிறேன், அதை சென்டர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதோ இருக்குது பாருங்கள், சென்டர் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் ஸ்டூடெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. பெருசு சின்னதெல்லாம் இது வேணால் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போல்டு பண்ணலாம். இதையும் போல்டு பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இப்போ என்ன பண்ணணும், ரோ ஹைட்டு எல்லாமே உங்களுக்கு அந்த இதில் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், டேபிளை ஸ்ப்ளிட், இங்கே வேணால் நான் எழுதிக்கிறேன், டேபிள் ஸ்ப்ளிட். இந்த இங்கே வரலன்னா இங்கே டக்குன்னு கீழே இந்த பாருங்க, டேபிள் ஸ்ப்ளிட். இப்போ அதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது ஸ்டூடெண்ட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி, அந்த பெருசு பண்ணுறது எல்லாமே இதை பொறுத்த வரையிலும் நம்ம என்ன இதை வச்சு தான் செஞ்சு ஆகணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இன்னும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். இந்த டேபிளை மூவ் பண்ணுறது எல்லாமே. இது டேபிள் ஸ்ப்ளிட், அது நான் முதலையே போட்டிருக்கணும். இப்போ ஹெட்டர் அண்டு ஃபுட்டராக வரும். இப்போ நான் வந்து டேபிள் ஸ்ப்ளிட்டு பாருங்கள், இப்போ இது இருக்குது, ஸ்ப்ளிட்டு பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதையே காப்பி பண்ணி கூட இங்கே வச்சுக்கிறேன், அல்லது இங்கே பாருங்கள், ஓகேங்களா, இங்கே வச்சிடுறேன். இதை கூட கண்ட்ரோல் கட், டேபிள் டெலீட்லாம் நான் சொல்லித்தரேன் அடுத்தது. இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட், இங்கே வச்சுட்டோமா. இதை போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்ப்ளிட், டேபிள் ஸ்ப்ளிட்டு தானே பண்ணியிருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு கர்சரில் எங்கேயாவது எங்கே வேணாலும் வைக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே வச்சுருக்கேன், வச்சுட்டு இப்போ போயிட்டு இந்த டேபிள்லேயே இருக்கும் பாருங்கள். இப்போ ஸ்ப்ளிட்டு டேபிள்னு இருக்கும், செல்லெல்லாம் எடுக்கக்கூடாது.
டேபிள் ஃபார்மேட்டில் டேபிள் மெனுவில் ஸ்ப்ளிட்டு டேபிள். இப்போ ஸ்ப்ளிட்டு டேபிள்னால் அது கேட்குது, ஹெட்டிங்கோடு வேணுமா உங்களுக்கு அப்படின்னா, ஆமாம் ஹெட்டிங்கோடையே எங்களுக்கு வேணும். இப்போ பாருங்கள், இங்கே வச்சிங்கன்னா இது தனி டேபிள் ஆகிடுது பாருங்கள், 2 டேபிள் ஆகிடுதா, அது தனி டேபிள். இப்போ திருப்பியும் எனக்கு இன்னொரு டேபிள் வேணும் முழுசாக அப்படின்னா 65 எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். போயிட்டு டேபிளுக்கு போயிட்டு இதை பாருங்கள், ஸ்ப்ளிட்டு டேபிள்னு தான் கொடுக்கணுமே ஒழிய செல்லுன்னு கொடுக்கூடாது. ஹெட்டிங் நமக்கு தேவை, அந்த ஹெட்டிங்கோட இருந்தானே டேபிள் ஆகும், அதனால ஹெட்டிங்கோட வந்துடுது. இதுதான். இப்போ ஒரு டேபிளே 3 டேபிளாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் பாருங்கள், 3 டேபிளாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது சார்ட்டு. இந்த டேபிளை வச்சு நான் சார்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த ஸ்ப்ளிட்டு டேபிள்ன்றத இங்கே வச்சு சார்ட், அப்படி இல்லைன்னா ஒரு நியூ பேஜ் எடுத்து சார்ட்டு சொல்லித்தரேன் ஸ்டூடெண்ட். இதோ நியூ பேஜ் எடுக்கிறோம். இப்போ சார்ட் டேபிள், சார்ட் டேபிள். இப்போ சார்ட் எப்படி பண்ணிக்கலாம், இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த டேபிளை எடுத்துக்கலாம். இந்த பெரிய டேபிளை எடுத்துக்கிறேன், Ctrl+C காப்பி, மினிமைஸ் பட்டன் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இப்போ இங்கே சார்ட்டு டேபிள் வச்சுருக்கோமா, இந்த சார்ட்டு டேபிள் கிட்ட போயிட்டு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். பயப்படாதீங்க நான் எதை எடுத்தேன்னு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் சார்ட்டு டேபிள், இதை கிளிக் பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே போயிட்டு என்ட்ரு அடிச்சுட்டு காப்பி பண்ணி வச்சுருக்கத பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ சார்ட்டு டேபிள். இப்போ சார்ட்டு அப்படின்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். ஹெட்டிங்கை விட்டுட்டு எல்லாத்தையும் கடைசி வரையிலும் அவங்கவுங்க மார்க்கு அவங்கவுங்களுக்கு வரணும். 56 55 ரமார்க் இருக்கா, அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெல்லாம் மாறிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பண்ணுறோம், அவ்வளோதான் பண்ணுறோம். திரும்பி டேபிளுக்கு போயிட்டு சார்ட்டு, SORTன்னு இருக்கா ஸ்டூடெண்ட்டு, அதை போடுறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், சார்ட்டு டேபிள். இப்போ ஒரு கீ, இதெல்லாம் கூட விட்டுருங்க ஸ்டூடெண்ட். இதில் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே அசெண்டிங், எல்லாம் அசெண்டிங் ஆர்டர் பண்ணுறீங்க, ரோஸ் தான். உடனே என்ன பண்ணுறீங்க, ஓகே கொடுத்துட்றீங்க. இப்போ என்ன வருது, ஆர்த்தி, சின்னா, கங்கா அப்படின்னு இதுபடி வருதா. அப்போ இவங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு யார் எடுத்தால் 55 இருந்தது, அவங்களோடது அவங்களுக்கு தான் வரணும். புரியுதுங்களா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி, இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் சார்ட்டிங்கு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுவும் சொல்லிட்டேன். இப்போ எல்லாமே எங்கே இருக்குது, இதை பாருங்கள், டேபிள் ஸ்ப்ளிட்டு, அது ஸ்ப்ளிட்டுன்னு செலக்ட் பண்ணால் வந்துடும். டேபிள் ஸ்ப்ளிட்டும் இங்கே தான் இருக்குது, அதே போல் இதுவும் அங்கே தான் இருக்குது, சார்ட்டும் இங்கே தான் இருக்குது, எல்லாமே டேபிளில் தான் இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள், சார்ட்டு பண்ணிட்டதுனால அது செலக்ட் பண்ணால் அது காமிக்கும். இதோ பாருங்கள், செலக்ட் பண்ணனா சார்ட்டு காமிக்கும், செலக்ட் பண்ணனா இதோ பாருங்கள் சார்ட் காமிக்குதுங்களா. அந்த மாதிரி சார்ட்டும் இதில் தான் இருக்குது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இது 2 இதில் இருக்கட்டும், திருப்பி அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக ஒரே பேப்பரில் செய்யாமல் திரும்ப திரும்ப நான் வேறு மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்தடுத்த இதில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.